வணக்கம் நண்பர்களே. இன்றுமால நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம். அதாவது அகிலேஷ் யாதவ் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த கோயிலுக்கு போயிட்டு அவர் வந்த உடனே வேலையாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கோயிலை கழுவி தீட்டு கழிச்சிருக்காங்க. சரியா? இதை போன்ற வேலைகளை அவர்கள் தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கிறாங்க. இதை ஏன் இன்னும் நம் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ற கேள்வி தான் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம மதத்துக்கு எதிரானவர்கள்லாம் இல்லை, மதத்தின் பேரால் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு தான் நாம் எதிரானவர்கள். சரியா? அந்த செய்தி என்னன்றதை விரிவாக பார்ப்போம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே ஊபியில் ஒரு முக்கியமான கோயில், பாபா மகாதேவ் கோயில் அப்படின்னு, சிவன் கோயில் தான். அந்த பாபா மகாதேவ் கோயிலுக்கு வழிபடுவதற்காக போயிருக்காரு. அவர் வழிபட்டு வந்தவுடன் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, அந்த கோயிலை பூரா கங்கை தீர்த்தம் போட்டு தெளித்து கோயிலை சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. எதனால், இவர் வந்து யாதவ இனத்தை சேர்ந்தவர், அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அதனால் அவர் உள்ளே வந்ததுனால கோயிலே வந்து தீட்டாகி போச்சு அப்படின்ட்டாங்க. இந்த வேலையை இப்போ மட்டும்தான் செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி ஜனாதிபதியாக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு வந்தப்போ அவரை கோயிலுக்குள்ளே அனுமதிக்கவில்லை. ஏன்னா அவர் வந்து தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவர் கோயிலுக்கு உள்ளேயே விடலை. ஆனால் அவர் இங்கே மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ தமிழ்நாட்டில் அவர் கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு உரிய மரியாதை வழங்கப்பட்டது. ஜனாதிபதி என்ற மரியாதையும் வழங்கப்பட்டது. மனிதர் அப்படின்ற மரியாதையும் வழங்கப்பட்டது. அதே போலவே பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு இப்போது இருக்காங்கல்ல ஜனாதிபதியாக, அவங்களையும் இது மாதிரி கோயிலுக்குள்ளே அனுமதிக்கலை. ஏன்னா அவங்க வந்து பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்களையும் அனுமதிக்கலை. சரி, இவங்களெல்லாம் விட்டுருவோம். இந்த இந்து மதத்தின் காவலராக தன்னை அடையாளம் காட்டி கொள்ளக்கூடிய மோடி பாருங்கள், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி எங்கே போனார், வேற எங்கேயும் போகல, அதே ராமர் கோயிலுக்கே போகிறார். அந்த ராமர் கோயிலுக்கே அவர் போகும்போது அங்கேயும் அவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. வழக்கமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோடி உள்ளே போகிறாருன்னா, சாமி கும்பிட்றாருன்னா கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே ஃபோட்டோகிராஃபரே முதல்ல போயிடுவாங்க. அப்போ தானே அவர் அங்கே உள்ளே வர்றதெல்லாம் ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய மோடியவே அந்த ராமர் கோயில் திறப்பு விழா அன்றைக்கே வந்து அவர் வந்து உள்ளே போனார், அந்த பாதங்களை தொட்டு வணங்கினார், பூவெல்லாம் போட்டார், தீபார்த்தனைலாம் காமிச்சார், எல்லாமே பண்ணார். ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அவர் திருப்பி அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த கோயிலும் சுத்தம் செய்யப்பட்டது. அதாவது சம்ரோக்ஷணம் அப்படிம்பாங்க. சம்ரோக்ஷணம்னா வேறு ஒன்றும் இல்லை, தீட்டு கழிக்கிறதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏதோ ஒரு பேரில் சமஸ்கிருதத்தில் பேர் சொல்லிட்டா அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம்னு நினச்சிக்கிறோம் நம்ம. இப்போது இந்த பழக்கங்கள்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கா அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. ஈவன் உங்கள் வீட்டில் இருக்குங்க. சரியா? எங்கள் வீட்டில் கிடையாது. எங்கள் வீட்டில் அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக நான் தடுத்து வச்சுருக்கிறேன். ஒவ்வொருத்தர் வீடுகள்லேயும் இருக்குது. நீங்கள் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ புது உடைகள்லாம் வாங்குறீங்க, பிறந்த நாளுக்கு புது உடைகள்லாம் வாங்குறீங்க. வாங்கினோடனே என்ன பண்ணுவீங்க, சார் என்ன சார் வழக்கம் போல் சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிடுவோம், சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து உடைகளை அணிவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. டக்குன்னு ஒரு வார்த்தையில் சொல்லுவீங்க. ஆனால் உண்மையிலே அதுக்கு முன்னாடி ஒரு வேலை என்ன செய்வீங்க,
அந்த புது உடைகளில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் தான் சாமிகிட்ட வச்சு கும்பிடுவீங்க. உண்டா இல்லையா? அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உடைகளை தயாரித்தவன் யாரோ ஒரு கீழ் சாதிக்காரன், அதனால் அந்த உடைகள் தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு தீட்டு கழிச்சிட்டு தான் நீங்கள் அந்த உடைகளை அணிகிறீங்க. இதுதான் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம். அதே போலவே ஈவன் வீடு கட்டினா கூட பாருங்கள், வீடு கட்டினோடனே என்ன பண்ணுறீங்க, ஒரு பார்ப்பனரை கூப்பிட்டு வந்து, ஒரு பசுமாட்டையும் கூப்பிட்டு வந்து அதை வச்சு யாகம் பண்ணி அந்த பசுமாட்டு மூத்தரத்தை கொண்டு போய் வீடு பூரான்னு தெளித்து அந்த வீடை சுத்தம் பண்ணுறேன்றீங்க. நம்ம எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப சிம்பிள் விஷயம் என்ன தெரியுமா, பார்ப்பனர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி. அதாவது இப்போ நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்கல்ல, அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தெர்மாமீட்டர் வச்சு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதை போலவே பார்ப்பனர்களும் ஒரு தெர்மாமீட்டர் வச்சுருக்காங்க. அந்த தெர்மாமீட்டருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டு மூத்திரம், இல்லை அவங்க சொல்கிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் கோமியம். அந்த கோமியம் தான் உங்களுக்கு டெஸ்ட்டு. என்ன பண்ணுவாங்க, இந்த யாகம் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இந்தாங்க பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லி, பஞ்சகவ்யம்னா அதில் பசுமாட்டோட 5 விஷயங்கள் அதில் கலந்துருக்கு. என்னெல்லாம், பசுமாட்டு பால், மோர், நெய், கோமியம், சாணி, இவ்வளோத்தையும் அந்த மூத்திரம் சாணி எல்லாத்தையுமே சேர்த்து தான் அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பான். அதைத்தான் வந்து உங்களுக்கு முதல்ல கொடுப்பான். கொடுத்து சாப்பிடுங்க எப்படி சொல்லியே கொடுக்குறான். அதில் மூத்திரமும் இருக்குது சாணியும் இருக்குதுன்னு சொல்லியே உங்கள் கையில் கொடுப்பான். நீங்கள் வாங்கி குடிப்பீங்க. குடிக்க மட்டும் இல்லை, அதில் மிச்சம் மீதி கையில் ஒட்டிகிட்டு இருந்தால் அது வந்து பலன் கிடைக்காம போயிடும். தலையில் வேறு இப்படி தேய்ச்சிப்பீங்க. அந்த தேய்ச்ச உடனே அவன் முடிவு பண்ணுவான், ஓகே பார்ட்டி வந்து பர்ஃபெக்டான பார்ட்டி, நம்ம சொன்னால் இனிமேல் என்ன கர்மத்தை சொன்னாலும் இவன் கேட்பான். ஏன்னா மூத்தரும் சொல்லியே கையில் கொடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் குடிச்சிட்டிங்கல்ல, அப்போ இனிமேல் எதை சொன்னாலும் இவன் கேட்பான் அப்படின்ற ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான தெர்மாமீட்டர் தான் அந்த கோமியம். அப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், நாம் வந்து எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள்லாம் கிடையாதுங்க. மதம் என்பது அவரவர்கள் நம்பிக்கையை பொறுத்த விஷயம். ஒருத்தர் இயேசுவை தான் நம்புவேன்றாரு, ஒருத்தர் அல்லாவை நம்புவேன்றாரு, ஒருத்தர் சிவபெருமானை நம்புவேன்றாரு, ஒருத்தர் முருகனை நம்புவேன்றாரு, ஒருத்தர் பிள்ளையாரை நம்புவேன்றாரு, ஒருத்தர் பெருமாளை நம்புவேன்றாரு, ஒருத்தர் சக்தியை தான் நம்புவேன்றாரு. இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையினால் நமக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நமக்கு எங்கே பிரச்சனை வருது, இந்த மதத்தின் பெயரை சொல்லி ஏற்படக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகள் இருக்குல்ல, அந்த மூட நம்பிக்கைகள் தான் நமக்கு பிரச்சனை. புரியுதுங்களா? இந்த மூட நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு போகுது பாருங்கள். நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்முவாக இருக்கட்டும், ராம்நாத் கோவிந்தாக இருக்கட்டும், நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடியாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களுக்கு கோயிலில் என்ட்ரன்ஸு கிடையாது, வெளியே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த பார்ப்பனியத்தின் திமிரை நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்றது தான் நம்ம கேள்வி. அதாவது ஒரு நாட்டின் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய 2 நபர்கள், ஒரு நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த மாநிலத்தில் மறுபடியும் முதல்வராகவே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் போன்றவர்களுக்கே இந்த நிலைமைன்னா, அப்போ சாதாரண பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். சாதாரண பொதுமக்களை இவர்கள் எந்த நிலையில் வைத்திருப்பார்கள்னு. இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்படி தான் வந்தது, இப்படி தான் இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இந்த மயிலாப்பூரில் ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, கபாலீஸ்வரர் கோயில்னு. அந்த கோயிலுக்கு இது மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு கேட்டப்போ சார் பிடி தியாகராயர் தான் வந்து போகிறார். அவர்கிட்ட தான் கேட்குறாங்க, எவ்வளோ ஆகும்னு கேட்டால் ஒரு 10,000 ரூபாய் கிட்ட ஆகுங்கன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏன் அங்கேயும் இங்கேயும் அலையிறீங்க, 10,000 ரூபாய் நான் மொத்தமாக நானே தர்றேன், போய் கோயில் விசேஷத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த காசை வாங்கிட்டு போய் கும்பாபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடக்குது. கும்பாபிஷேகத்துக்கு அன்னைக்கு இவர் போகிறார். இவருக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஒரு பியூன் மாதிரி, கிளார்க் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பார்ப்பனர் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார். அந்த கோபுரத்துக்கு போகிறதுக்கு அனுமதிக்கப்படுகிறார். இவர் அனுமதிக்கப்படவில்லை. கேட்டால் நீங்கள் வரக்கூடாது, அங்கே நீங்கள் வந்து சூத்திரம்லாம் உள்ளே வந்தீங்கன்னா கோயில் தீட்டாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த கும்பாபிஷேகத்துக்கு முழு காசு கொடுத்தவர் இவர். காசில் தீட்டு கிடையாது இவனுக்கு, புரியுதுங்களா? காசை பொறுத்தவரை தீட்டே கிடையாது. ஆனால் ஆள் வந்தால் தீட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆளை வெளியே நிப்பாட்டி வச்சாங்க. அப்படி அவரை வெளியே நிறுத்தியதன் காரணமாக உருவானது தான் நான் பிராமின் மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு நம்ம இப்போ பரவலாக அறியப்படுறோமே. அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவானதுக்கு முக்கிய காரணமே
நம்மளே வந்து இவ்வளோ பணத்தை கொடுத்ததுக்கு பிறகும் நம்மளை மட்டும் உள்ளே அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுதுன்னா இந்த பார்ப்பனர்கள் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணி வச்சுருப்பான். இப்போ அந்த காலத்தில் 10,000 ரூபான்றது வந்து இன்றைக்கி தேதிக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு சொல்லலாம். அவ்வளோ பணத்தை கொடுத்த ஒரு மனுஷனை உள்ள கோயிலுக்குள்ளே விடமாட்டேன்னு சொன்னப்போ தான் அவருக்கு வந்து அந்த விழிப்புணர்வு வருது. அந்த விழிப்புணர்வின் காரணமாக ஜஸ்டிஸ் பார்ட்டி தொடங்கப்படுகிறது. பிற்காலத்தில் பெரியார் வர்றாரு. பெரியாரும் என்ன சொல்கிறாரு, நான் எதை கேட்டாலும் கடைசியில் சாமின்றார். அந்த சாமிக்கு பின்னாடி எங்கே வந்து நிற்கிறேன்னா கடைசியாக பார்ப்பனர்கள் தான் உயர்ந்தவர்கள்னு வந்து நிற்கிறேன். அப்படின்னா இந்த சாமியாக வேணாம் போடா தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லி தான் அவர் நாத்திக கருத்தை, அதாவது மேற்கத்திய நாடுகளில் வந்து நாத்திகம்ன்றது வந்து அறிவியல் சார்ந்த கருத்தாக பார்க்கப்படும். அறிவியல் பூர்வமாக கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று விவாதங்கள் வைக்கப்படும். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து நாத்திகம் என்பது எப்படி வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதியை எதிர்ப்பாக வைக்கப்பட்டது. அதாவது ஒரு சாதின்னு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி மதம் இருக்குன்ற. அப்போ மதத்துக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா கடவுள் இருக்காருன்ற. கடவுள் தான் சாதியை படைச்சேன்னு சொல்லி பகவத்கீதையில் எழுதி வச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ கடவுளும் வேணாம், பகவத்கீதையை வேணாம், ஒரு கர்மாந்திரமும் வேணாண்டா, மனுஷனாக மதிச்சா போதும் அப்படின்னு சொல்லி பெரியார் கிளம்பி வந்தார். பெரியார் வந்து நாத்திகம் பேசினார்ன்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் எல்லோரும் பேசுவாங்களே தவிர அவர் அதை தொடர்ந்து பேசிய மற்ற செய்திகளை பூரா மறைச்சிடுவாங்க. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. நாட்டில் இத்தனை பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீங்கள் பார்ப்பனர் இல்லை என்பதால் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கிறாங்கன்னா சாதாரண மனிதர்களை அவர்கள் எந்த பாடுபடுத்துவாங்க என்று யோசிச்சு பாருங்கள். அதனால தான் பெரியார் சொன்னது என்னன்னா, எல்லா சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும்டா. அப்படி எல்லா சாதியினரும் அர்ச்சகர் ஆகிட்டா பார்ப்பனர்கள் தான் முதல்ல நாத்திகம் பேசுவாங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே பேசிட்டாங்க, இனிமேல் அந்த கோயிலில் சாமி இருக்காது, சாமி வெளியே போய்டும் அப்படின்ட்டாங்க. அப்போ அங்கே சாமி இல்லைன்றது அவனே, அதாவது நாங்கள் தான் ஏதோ நாத்திகம் பேசுகிறோன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையில் நாத்திகம் பேசுவது யாருன்னா பார்ப்பனர்கள் தான். அப்படி அந்த காஞ்சிபுரத்தில் தேவநாதனுக்கு வந்து அந்த கோயில் கருவறைக்குள்ளே இருக்கிறது சாமி இல்லைன்ற நம்பிக்கை 100% இருக்க போய் தானேங்க அந்த தைரியமாக உள்ளே வச்சு ப்ளூ ஃபிலிம் எடுத்தான். ஆபாச படம் எப்படி அவன் ஷூட் பண்ணான், அவனுக்கு நல்லா தெரியும். அந்த கோயில் அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே இருக்கிறது வெறும் கல் தான், அது சாமிலாம் இல்லைன்னா அவனுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தான் தெரியாது. நீங்கள் தான் அதை வந்து புனிதம்னு பார்ப்பீங்க. ஒரு சாதாரண குடும்பங்களில், ஒரு இந்து குடும்பங்களோ எந்த குடும்பமாக வேணாலும் இருக்கட்டும், அவர்கள் வழிபாடு நடத்துறதுக்காக ஒரு ரூம் தனியாக வச்சுருந்தாங்கன்னா கணவனும் மனைவியும் அந்த ரூம்குள்ளே செக்ஸு கூட வச்சுக்க மாட்டாங்க. ஏன்? அது சாமி இருக்கிற ரூமு, அது எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க. இது உண்டா இல்லையான்னு உங்கள் வீடுகளில் நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் கோயில் புனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பகிரகத்துக்குள் அந்த மூல விக்கிரகம் இருக்கக்கூடிய அந்த ரூம்குள்ளே வச்சுக்கிட்டு அவன் வீடியோ எடுக்கிறான்னா அப்போ அவனுக்கு நல்லா தெரியுமா இல்லையா சாமி இல்லைன்னு? அப்போ புரிஞ்சுக்கிங்க, அந்த பார்ப்பனர்களின் ஏமாற்று வேலைகளால் நீங்கள் தான் ஏமாந்து போகிறீங்க. அவர்களை பொறுத்தவரை சாமியெல்லாம் முக்கியம் கிடையாது, பார்ப்பனியம் மட்டும்தான் முக்கியம். அது பிரதமராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பார்ப்பனியம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கு அப்புறம் தான் மற்றது அப்படிங்கிறத இப்போ ரீசெண்டாக அந்த பாபா மகாதேவ் கோயிலில் அகிலேஷ் யாதவ் வந்து கும்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த கோயிலை சுத்தம் பண்ணிய வேலையின் மூலமாக அவர்கள் மறுபடியும் காட்டிவிட்டார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.